வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூரியன் நீச்சமாக இருந்தால் அவங்க எப்படி வேலையில் தொழிலில் முன்னேறலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியன் நீச்சமாக இருக்கிறதோட பலன்கள் எப்போ முழுமையாக நடக்கும் அப்படின்னா சூரியனோட தசாபுத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட நீச்ச சூரியனோட தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா 6-10ஆம் இடத்தோட நீச்ச சூரியன் தொடர்பில் இருந்து தசாபுத்தி வரணும். இப்படி இருந்தால் தான் இந்த நீச்ச சூரியனோட பலன்கள் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மனதளவுலையும் எண்ணங்கள் அளவுலையும் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும், செயலில் அது நடைமுறைக்கு வராது. ஸோ இப்போ நம்ம பலன்களுக்கு போகலாம். இப்போது ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கிரகத்தோட வைப்ரேஷன் அல்லது ஒளி அல்லது அதிர்வு ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க, அந்த கிரகத்தோட தன்மையை நம்ம ரிசீவ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கொஞ்சம் கம்மியாக ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுதான் நீச்சம். ஸோ இந்த வீடியோவில் சூரியன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா சூரியனோட அதிர்வை நம்ம முழுமையாக ரிசீவ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இப்போது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் முழுமையாக கிடைக்கல, பற்றாக்குறையில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சியில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். அதை பற்றி நிறைய தேடுவோம், அதில் நிறைய அனுபவங்கள் வரும். ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதை சார்ந்த முயற்சி, அதை சார்ந்த செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த கிரகம் நீச்சமாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களில் எடுத்த உடனே நமக்கு வெற்றி கிடைக்காது. பற்றாக்குறை இருக்கிறதுனால கம்மியான ரிசல்ட் வரும், தோற்றுருவோம், சரியாக நம்மளால் வெளிப்படுத்த முடியாது, முக்கியமான நேரங்களில் சொதப்பிடுவோம். இப்படி நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்கும். ஆனால் நீச்ச கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா எந்த கிரகம் நீச்சமாக இருக்கோ அந்த விஷயத்தில் ஜாதகரை பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும், உந்திக்கிட்டே இருக்கும், நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அனுபவமும் இந்த உந்துதலும் ஒன்றா சேரும்போது அவங்க நிச்சயமாக டாப் பொசிஷனில் திறமைகரமாக வேறு யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு டாப்பில் போயிடுவாங்க. அதனால தான் நீச்ச கிரகம் இருக்கிறவங்க எந்த கிரகம் நீச்சமோ அந்த துறையில் அவங்க டாப்பில் இருப்பாங்க. ஏன் காரணம் அப்படின்னா அதுலேயே நிறைய தேடல் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும், அது போக தன்னை அதில் நிரூபிக்கிறதுக்கான உந்துதலும் இருக்கும். ஸோ நீச்ச கிரகம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலேயே வெற்றி கிடைக்காது. நிறைய அனுபவங்களை பெறணும், நிறைய முயற்சிகளை செய்யணும். எந்த அளவு அனுபவத்தையும் முயற்சிகளையும் ஃபைன் டியூனிங் பண்ணுறோமோ அந்தளவு சீக்கிரமாக அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி வந்துடும். நீச்ச கிரகம் இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட அனுபவம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வெற்றி அடைவாங்க. நீங்கள் வேணால் நீச்ச கிரகம் இருக்கிறவங்க அதை தசாபுத்தியாக வந்தவங்க அந்த துறையில் எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஒரு வெற்றியாளராக, ஒரு அந்த துறையில் ஒரு ஹையராக திறமைகரமாக இருப்பாங்க. ஸோ சூரியன் நீச்சமாக இருக்கிறவங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பாங்க, ஒரு அரசியல்வாதிக்கு பிஏவாக இருப்பாங்க, ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு பெரிய ஜட்ஜுக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லைன்னா சூரியன் சார்ந்த விஷயங்களில் கீழ்நிலை தொழில்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அனுபவமும் அந்த உந்துதலும் எப்போ அடைகிறாங்களோ அப்போது அவங்க அந்த துறையில் அந்த போஸ்டிங்கில் நிச்சயமாக அவங்க மேலே வருவாங்க. ஸோ சுருக்கமாக சொல்ல வர்றது, அனுபவங்களை தேடுங்க, எடுத்த எடுப்பில் வெற்றி வராது. எந்த அளவுக்கு அனுபவம் உங்களுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு.